கர்ணன் அந்த ஒரு முடிவை மாற்றியிருந்தாருன்னா a lot of things would have stopped. Why Krishnan had to do this? Why did Kunti leave the trial? It would be definitely be better for them to watch. அதுக்கு காரணம் யாரு? மூணு பேர் தான். ஒரு நடக்காம இருக்கலாம், நடந்தும் இருக்கலாம். இந்த நாடகம் இது வாட்ச் பண்ணா அந்த நாடகம்க்கு டிக்கெட் கிடைக்குமா? ஆனா இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சம்பவம். 27th of August. What is the முடிவு? அது நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் கதையே இருக்காது இல்லையா? அந்த முடிவை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. வணக்கம் everyone to another episode of the Guru Project podcast. We are here to talk about Tamil theatre. With me today we have Mr. Dharan. Vanakkam. Thank you for being here. Mr. Dharan is directing நாடகம். Actually எத்தனை நாடகம் பண்ணிருக்காரு. But one of the நாடகம் that he's going to direct is coming up soon. When is it, sir? It's on the 27th of August. 27th August in that Playden. Okay. Old Parliament House. Okay. So title of the play? ஒரு முடிவு ஓர் உலகம். Correct. Yes. Okay. So we had a private chat just now about the play, but I will leave it to him to talk about the play. Actually, before the play, let's talk about him. நீங்க இந்த துறையில் இந்த தமிழ் நாடகம் எப்படி கால் தமிழ் நாடகம்னு சொல்லப்போனால் சின்ன வயசுலேருந்தே வச்சது தான். பட் இப்போ பப்ளிக்கான்னு சொன்னால் the last 3-4 years தான் செஞ்சுட்டு இருக்கோம். பிஃபோர் தட் இஸ் ஆல்வேஸ் வித் ஸ்கூல்ஸ். என்னோட மெயின் எய்ம் வாஸ் த யங்கர் ஜெனரேஷன். அவங்களுக்கு தமிழ் மேலே ஒரு ஆர்வம் வரணும். அதே நேரத்தில் நம்மளுடைய இலக்கியங்கள் கதைகள் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ உள்ள நாடகங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆங்கில கதைகளை தான் நாடகமாக்குறாங்க. ஸோ ஐம் அகெயின்ஸ்ட் தட். ஸோ அந்த வகையில் தமிழ் கதைகளை மீண்டும் கொண்டு வருது. தென்னாலிராமன், பிர்பால் கதைகள், அப்புறம் நம்மளோட காப்பியங்கள், புராணங்கள், அந்த வகையில் கொண்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ப்ரொஜெக்ட் தான் மகாபாரதத்தை பேஸ் பண்ணி. ஸோ 8 ஆண்டுகளுக்கு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸாக செஞ்சோம் பள்ளிக்கூடங்களில். அதை ஒன்று சேர்த்து ஒரு நாடகமாக 2 years பேக் பாலபாரதம்னு ஆரம்பித்தோம். ஸோ அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கு ஒரு முடிவு ஓர் உலகம்னு வந்திருக்கு. Okay. So for those of you all who don't know what's the Mahabharatam, shame on you. Go. அப்படி சொல்லக்கூடாது. சொல்லிடலாம், நம்ம பாட்காஸ்ட் தானே சொல்லுவோம். But go read up on it. So let's talk about this particular நாடகம். ஒரு முடிவு ஒரு உலகம். ஸோ எந்த முடிவை பற்றி பேசுகிறோம்? ஓகே, இப்போ இதை நான் சொல்லணும்னா நான் என்னுடைய நாடகத்தை பற்றி பேசி ஆக வேண்டிய சூழ்நிலை. இப்போ பாலபாரதம்னு ஆரம்பித்த நாடகம் ஃபர்ஸ்ட் எபிசோடு பாஞ்சாலி சபதத்தை. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. இந்த திரௌபதியோடைய துயில் உரிதல் அதை ஆரம்பித்தோம். அப்புறம் 2வது நாடகம் அவங்க தலைமறைவாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லி 2வது நாடகம் சென்ற ஆண்டு நடந்தது. The last year of the exile, right? ஆமாம், the last year of the exile. ஸோ அது என்ன கொஞ்சம் வித்தியாசமாக மாடர்னைஸ் பண்ணி செஞ்சுருந்தோம். I watched it. It was brilliant. They made epic. பழங்காலத்தில் நடந்த epic they made it into a modern warfare. Like ட்ரோன்லாம் சண்டை போட்டு இருந்துச்சு. ட்ரோன் மட்டும் இல்லையே, அந்த அதுக்குன்னு ஒரு கேமே உருவாக்குறாங்க. It was also the audience were part of the play. So in this one, the audience is going to have a part of the play. Yes, that is one of the signature that I keep with my plays. ஆடியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். எப்போவுமே உட்காந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாருமே அங்கே வரக்கூடியவங்க எல்லாருக்குமே அதில் ஒரு பகுதி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அந்த நாடகங்கள் ஆரம்பிச்சது. ஸோ இந்த நாடகத்துலேயும் அப்படி ஒரு சான்ஸ் இருக்க போகுது. கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான வாய்ப்புன்னே சொல்லலாம். This is what theater ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குல்ல, some wall பிரேக் பண்ணுறது. என்னது? ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுறது. கரெக்ட். ஆனால் இங்கே ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுறாங்கன்னு. பட் இது டெக்னிக்கல் நம்மளுடைய தியேட்டர் டேர்ம்னு சொன்னால் ஹாட் சீட்டிங்னு பேர் இதுக்கு. ஓகே. வேர் கேரக்டர்ஸ் ஆர் புட் ஆன் த சீட் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் ஏபிள் டு கொஸ்டின் தெம். முக்கால்வாசி நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா ஆக்டர்ஸை கேட்பாங்க, எப்படி இந்த கதாபாத்திரத்துக்கு நீங்கள் தயாராகுனீங்க, என்ன செஞ்சீங்க. ஆனால் இங்கே இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த கதாபாத்திரத்தையே பேசலாம். அப்போது இந்த நாடகத்தில் கம்மிங் பேக் டு த ஸ்டாரி, இந்த நாடகம் எதை பற்றினா இந்த மகாபாரத யுத்தத்துக்கு காரணமாக இருந்தவங்களை பற்றி. அதுலேயும் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது, கிருஷ்ணன். இருக்கார், அவர் நிச்சயமாக அவர் இல்லாமல் இல்லையா, மூலக்கர்த்தா இல்லையா. அதை தவிர்த்து இன்னொருத்தர் இருக்கார், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர் கர்ணன். எல்லாருக்கும் கர்ணனை பற்றி தெரியும், கர்ணன் பிடிக்கும். ஆனால் கர்ணன் அந்த ஒரு முடிவை மாற்றியிருந்தாருன்னா lot of things would have stopped.
What is the முடிவு? அது நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் வந்து கதையே இருக்காது இல்லையா? அந்த முடிவை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இந்த நாடகத்துல வந்து என்ன வித்தியாசம் செய்யறோம்னா, இப்போ 3 பகுதிகளாக 3 காட்சியா இருக்க போது 3 scenes 3 acts இருக்கு. 3 acts 3 different characters பேஸ் பண்ணி. ஓகே. அந்த 3 actsக்கு அப்புறம் வந்து என்ன செய்ய போறோம்னா, we are going to throw it to the audience. So we are going to put them in a court and get the audience to question them and maybe, if possible, change their mind and stop the war. Okay, as a potential audience, and then I'm definitely going to be there. Aren't you taking like a risk, right? Yes. What if the audience don't want to participate? Like, how would you force it or? No need. I don't think that there's a need to force, because a lot of people after watching the first 3 acts will definitely have questions. And நம்ம சாதாரணமா அந்த மகாபாரதத்தை படிக்கும் போதே we will always say, why Krishna had to do this? Yeah, 100%. Why he could have stopped it, no? Yeah. Yes, and why did Kunti leave the child in? abandonment பண்ணாம இருந்திருக்கலாமே. சோ நிறைய கேள்வி இப்ப சும்மா நம்ம பேசும்போதே வரும்போது அந்த நாடகத்துக்கு நீங்க தத்ரூபமா பார்க்கும்போது கேள்வி கேட்காம இருப்பீங்க. Does the potential audience, அவங்க வந்து do they need to know the Mahabharatam before watching this play? It will be better, or it will be definitely be better for them to watch, to at least read up on something where they come and question. But apart அது படிக்காடி கூட அவங்க வந்து அந்த 3, அதனால தான் அந்த 3 ஆக்டே இருக்காங்க, where they can come in, get an idea of what is happening, and then still question them. Because end of the day, the choices they made, we can relate to, right? Yes, because இப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லலாம், அப்போ எழுதப்பட்ட ஒரு காப்பியம் இன்றைக்கும் ரெலவெண்டாக இருக்கு. அதை நீங்க வந்து சென்ற ஆண்டு விராட பருவத்திலே பார்த்தீங்க, அது எப்படி ஸ்டில் கொண்டு வர முடியும். இன்றைக்கும் இந்த நாடகம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கும் சமமா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய போர், அதுக்கு காரணம் யாரு? 3 பேர் தான். யார் சொல்லுங்க? அதை நான் சொல்லக்கூடாது இல்லையா? அந்த 3 பேர் செய்யக்கூடிய அந்த ஒரு டிசிஷன்ஸ் இல்லையா, அந்த 3 பேர் அந்த டிசிஷன்ஸ் கொஞ்சம் மாற்றிருந்தா, இல்லை அதில் ஒரு ஆள் கரெக்டாக மாற்றிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. அதுக்கு யார் எஃபெக்ட் ஆகுறாங்க, இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த நாடகமே. ஸோ இந்த நாடகம் இதோட முடியல, இதோட தொடர்ச்சி இருக்கு. அதை பற்றி நான் பேசலாமான்னு தெரியல. கொஞ்சம் பேசுங்க. ஸோ இது இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இல்லை இதோட தொடர்ச்சி வந்து நாங்கள் போடக்கூடிய பாலபாரதம் 3ன்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை எப்படி ரெண்டும் ஒரு நாடகம் தான், அது தனியாக பிரிச்சிருக்கோம். ஏன்னா வந்து நாடகமிக்க வந்து எங்களை அப்ரோச் பண்ணப்போ சரி நாங்களும் அதில் பங்கெடுக்கிறோம்னு சொல்லி அந்த நாடகத்தை 2ஆக பிரிச்சதுல ஒரு பகுதி தான் இது. ஸோ இன்றைக்கு இப்போ நாடகமிக்க வரவங்களுக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா, தே ஆர் மேக்கிங் டிசிஷன். இவங்க கர்ணனுடைய கதாபாத்திரத்தை உடைய கருத்தை மாற்ற முடியுமோ, இல்லை கிருஷ்ணனுடைய எண்ணங்களை மாற்ற முடியுதா, இல்லை குந்தியோட எண்ணங்களை மாற்ற முடிஞ்சதுன்னா பாலபாரதம் 3ல் வரக்கூடிய கதைகளையும் மாற்றத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரு நடக்காமல் இருக்கலாம், நடந்தும் இருக்கலாம். So the 3 characters are Karnan, Krishnan. அதுக்கு மேலே இருக்கு 5 கேரக்டர் இருக்கு. அதில் ஒரு கேரக்டர் வந்து இது வரைக்கும் நிறைய பேர் தெரியாத ஒரு கேரக்டர், பானுமதிங்கிற ஒரு கேரக்டர். பானுமதி? ஆமா, எல்லாரும் பார்த்து கர்ணன் படத்துல பார்த்துருப்பாங்க பானுமதியை. ஓ, the wife. துரியோதனோட வைஃப். அந்த பானுமதி இல்லை, துரியோதனனுக்கு வைஃப் இருந்தாங்க. ஆனா அந்த வியாச மகாபாரதத்துல அந்த கேரக்டர் பத்தி பேசவே மாட்டாங்க. இது பிற்பாடு ஆட் ஆன் பண்ண வெர்ஷன். ஸோ அதில் தான் பானுமதி கேரக்டர் வருவாங்க. ஸோ இங்கே வந்து பானுமதி இஸ் த ஜட்ஜ். நம்ம வீட்டில் எப்படி நம்மளுடைய வைஃப்ஸ் தான் ஜட்ஜ், எல்லாத்துக்கும் ஜட்ஜாக இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு வந்து பானுமதி தான் ஜட்ஜாக வராங்க. எல்லா வீட்லையும் அதே ஜட்ஜ் தான். ஸோ அந்த ஜட்ஜ் தான் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 4 கதாபாத்திரங்களுக்கு வழி நடத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த நாடகமில் நடக்கிற இந்த நாடகம் வந்து இது வாட்ச் பண்ணால் அந்த நாடகம்க்கு டிக்கெட் கிடைக்குமா? சரி, அந்த வருஷத்தை வந்து நீங்கள் வந்து எங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்க நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இல்லாமல் இருக்குமா? இருக்கும், நிச்சயமாக டெஃபினெட்லி பெனிஃபிட்ஸ் உண்டு. நிச்சயமாக இந்த நாடகத்துக்கு வரவங்களுக்கு தெரியும். Is there anything else you want to mention about the play? இந்த நாடகம் வந்து நினைக்கிறேன் இது வரைக்கும் மகாபாரதம் எல்லாரும் நாடகம் செஞ்சுருக்காங்க. பட் இட்ஸ் ஆல்வேஸ் பேஸ் ஆன் அ கேரக்டர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சம்பவம். ஸோ வரணும், வந்து பார்க்கணும், நம்மளுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? அவங்க வந்து நம்ம கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய புராணங்களை தெரிஞ்சுக்கணும், காவியங்களை தெரிஞ்சுக்கணும். And that is our own idea. வேற தவிர்த்து I don't think so. No, sorry, forgot to ask. The cast.
You want to talk about them? Yeah. ஓகே, இந்த காஸ்ட் வந்து இதில் வந்து புதுசாக சொன்னால் 2 கதாபாத்திரங்கள் புதிய ஆக்டர்ஸ் நடிகர்கள். மீதி இருக்கிறவங்க வந்து ஒருத்தவங்க வந்து துரியோதனா வேடம் கட்டு இருக்கிறவங்க வந்து என்னுடைய நாடகங்களை ஆல் திஸ் வால் துரியோதனாவே நடிச்சிருக்காங்க. இட்ஸ் அ ஃபீமேல். ஸோ எனக்கு வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் மேல் தான் மேல் ரோல் செய்யணும் அப்படின்னு. ஸோ ஐ பிரேக் த ஜெண்டர் ஸ்டீரியோடைப். ஸோ ஃபீமேல் மேல் ரோல் செஞ்சுருக்காங்க. அப்புறம் அடுத்து வந்து மீதி இருக்கக்கூடிய 2 கதாபாத்திரங்களும் அப்படியே நான் ஏற்கனவே நாடகத்தில் நடிச்சிருக்காங்க நம்ம கூட. ஒருத்தவங்க வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தவங்க தான், வனிதா. கலைமாமணி விருது பெற்ற வனிதா அவங்க நடிக்கிறாங்க. எங்களுக்கு குந்தியா நடிக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே நடித்த ஒரு கதாபாத்திரம் தான். ஓகே. இதில் புதுசான்னு சொன்னால் கேலன்கிற மாணவர் நடிக்கிறார். அவருக்கு 17 வயசு தான். அவர் ஜேசி ஸ்டூடெண்ட். பேர் என்ன சொன்னீங்க? கேலன்கிற ஒரு பேர். அவர் இப்போ ரீசென்ட்லி கூட நியூஸில் அவரை வந்து மெச்சி பேசியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சிறிய பிள்ளையை வந்து காப்பாற்றினாரு ஆபத்துல இருந்து அப்படின்னு அவங்களுக்கு பட்டம்லாம் கொடுத்து எதுவும் விருதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாணவர் தான். இது ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு இஸ் கம்மிங் ஆன் ஸ்டேஜ். Oh, okay. Wow. How do you get the interest? You know him? இல்ல அவர் opened up audition. Okay. So through auditioning தான் எல்லாரும் வந்தது. ஸோ இந்த நாடகத்தில் குறிப்பாக ஒரு முடிவு ஓர் உலகத்தில் வந்து அவர் கிருஷ்ணன் வேடம் நடிக்கிறாரு. அண்ட் அவருக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ரெடி ஹாட் சீட் கொண்டு வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்க போகிறோம். ஸோ இட்ஸ் தயார் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் now that you are doing Mahabharatam inspired nadagangal for I think 3 years already, how do you keep yourself motivated, right? இதே சேர்த்திக்கா? Yeah, no, because it's like sometimes a new script, new beginning, it's a fresh start, right? Correct. But in the the creative process is pretty much it's like a link like how because I look at what is happening in the world. So it's a current situation, and then how can I relate it there? How can I bring that here? And பார்க்கும்போது so it works, and Mahabharatam has that potential of making it happen. Yeah. So இப்போ even though we are coming to an end சொல்கிறப்ப ட்ரிலாஜியோட எங்களோட முடிவு கடைசி படுகளம் அதோட முடிய போதா இல்லை. ஆக்சுவலி மகாபாரதம் அதோட முடியல. எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் படுகளம் முடிஞ்சது, மகாபாரதம் முடிஞ்சிட்டுன்னு இல்லை. அதுக்கப்புறமும் இன்னும் இருக்கு. யுவ பாண்டவர்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ there is still time chances of continuity. It's just that செய்வேனா செய்ய மாட்டேங்கிறதா அது வந்து அவங்கள பொறுத்து இருக்கு இல்லையா? ஆதரவு இருக்கணும். Yes. So மக்களே, I think you know what to do, right? Do watch the play lah. Yes, and of course we need to thank Agam for putting us up in the list of international Tamil theatre groups. So thank you very much and the வாய்ப்புக்கு. Thank you very much. Thank you very much. Thanks.